இரவில் வந்து ஒரு பக்கம் செயலாற்றுகிறது வந்து அந்தகாரத்தின் கிரியைகள். இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இருட்டாக இருந்திருக்கும் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில பயங்கரமான காரியங்கள் நடந்திருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ஹவுஸ் விசிட் போயிட்டு இருந்தோம் ZFTயில். அப்போது ஒரு ஏரியாவை போகும்போது பேசிட்டு வந்தோம். இந்த ஏரியா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தேன்னா பயங்கரமாக இருக்கும். வெளியில் ரோட்டில் நடமாட முடியாது, இருட்டிருச்சுன்னா அவ்வளோதான், ஒரே ரகலை நடக்கும் இங்கே அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அந்த ஏரியாவே மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நல்ல வெளிச்சம் வந்துருச்சு, நிறைய வீடுகள் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்லி வேர் லைட் கம்ஸ் டார்க்னஸ் இஸ் டிஸ்பெல்ட். விளங்குதா உங்களுக்கு? எங்க வெளிச்சம் வந்துட்டாலுமே இருளின் கிரியைகள் என்ன செஞ்சிடும், அகன்றும். அது இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒன்று. இப்போ ஆவிக்குரிய ரீதியில நீங்க பார்க்கும்போது அந்த இரவின் பயங்கரம் அப்படின்னு சொல்லும்போது why does it happen in the night? ஏன் இந்த மாதிரி இந்த பயமுறுத்துகிற பேய் பிசாசு பயமுறுத்துகிற காரியம்லாம் ஏன் நைட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டார்க்னஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஈவில். இருள் என்பது எப்பொழுதுமே என்ன செய்யுது, பொல்லாப்போடு இணைந்து இருக்கிற ஒன்றாய் இருக்கிறது.